அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது கள்ள ஓட்டு போட முயன்றதாக குற்றம் சாட்டி திமுக பிரமுகரை தாக்கி அரை நிர்வாணமாக்கியதாக ஜெயக்குமார் உட்பட 27 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஆதாரங்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறி வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டார். பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை சார்ந்த கல்லூரிகளில் காலி இடங்களை நிரப்பியதில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாததால் கல்லூரி கல்வி இயக்குநரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்மானித்தது. இடஒதுக்கீட்டு விதிகளை மீறி 34 பேரை தேர்வு செய்ததாக கூறி 126 பேரின் தேர்வுக்கு ஒப்புதல் வழங்க மறுத்தது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து வரும் ஜூன் 2ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி கல்லூரி கல்வி இயக்குநருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். சட்டப்பேரவையில் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், அதிகமாக தமிழ்நாட்டில்தான் ஒரு தொகுதிக்கு ரூபாய் 3 கோடி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை என உறுப்பினர்கள் கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 3 கோடிக்கு 18% ஜிஎஸ்டி வரியை தமிழக அரசே ஏற்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக முன்னாள் கவுன்சிலரும் சென்னை மேயர் பிரியாவின் தந்தை ராஜனும் சேர்ந்து தங்களை பிரிக்க முயற்சிப்பதாக காதல் ஜோடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர். சென்னை ஓட்டேரி அடுத்த மங்களாபுரம் பகுதியைச் சேர்ந்த அபர்ணா, டேனியல் ஜோசப் ஆகிய இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் பெண்ணின் தந்தை விஜேஷ் காதல் ஜோடிகளுக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் அவருக்கு ஆதரவாக மேயர் பிரியாவின் தந்தை ராஜன் காதலனின் தந்தையை கடத்தி மிரட்டுவதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளனர். அதோடு மேயரின் தந்தையின் தலையீட்டால் போலீசார் வீடு தேடி வந்து மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ காலேஜ் போயிட்டதுக்கப்புறமா நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் லாஸ்ட்டு செகண்ட் வீக் போல் இவங்க என்கிட்ட ஃபோன் பேசுகிறத பார்த்து அவங்க அப்பா ஏன் என்னது ஏதுன்னு கேட்குறப்போ, அந்த பையன்கிட்ட நான் பேசாத, அந்த பையன்கிட்ட பேசினேன்னா உன் தலையை வெட்டி ஆதிசேஷன் நகர் ரோட்டில் உருட்டி விடுவேன், இல்லை அப்படியும் இல்லைன்னா அவங்க அப்பாவையும் வெட்டுவேன், உன்னையும் நான் கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருவேன், கேட்டால் வீட்டில் லவ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு காசு கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுவேன். இவ்வளோ தான் என்னோடய பிரச்சனை. அந்த பையன் கூட உன்னை அனுப்ப முடியாது, அந்த பையனோட வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாரையுமே கருவை அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே த்ரெட்டு. ஸோ அப்பாவை லாக்அப்பில் எடுத்து 2 நாள் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் மேயர் பிரியான்றவங்களோட அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ ஸ்டேஷனில் அவங்க வந்ததுனால ஸோ ப்ரெஷர் அதிகமாகி அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் இந்த மாதிரி த்ரெட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை இதுவாயிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.